நாங்கள் அடுத்ததாக காப்போத்தா உயர்தர பரீட்சை 2023-24 தூய கணிதத்தில் கேட்கப்பட்ட 16வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு எம்மானது ஒரு மெய்யன் என்று சொல்கிறான். அதே போல எல்லானது படித்திறன் எம்மை உடையதும் புள்ளி 3,1 செல்வதுமான நேர்கோடு என்று கொண்டா எல்லும் சமன்பாட்டை எம்மின் சார்பாக காண சொல்லுகிறார். அதாவது மறைமுகம் என்ன சொல்லப்படுது, எல் என்ற ஒரு நேர்கோடானது அவற்றை படித்திறன் என்னவா எம் என்று சொல்லப்படுது. அதே போல அந்த நேர்கோடானது என்னது கூடாக போறாராம், அதாவது ஏ என்ற புள்ளி கூடாக போற. ஏ என்ற புள்ளி எவ்வாறு இருப்பார், அதாவது 3,1 என்ற புள்ளி கூடாக போச்சுட்டா எங்களுக்கு என்ன சொல்லப்படுது, முதலாவது எல் என்ற நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை என் சார்பில் காண சொல்லுகிறார். அப்ப எங்களுக்கு தெரியும், யாதாயிரம் ஒரு படித்திறனும் ஒரு புள்ளியும் தரப்பட்ட அந்த கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டுகொள்ளலாம். அப்ப எல்லுடைய சமன்பாடு கூறுங்கள், எல்லின் சமன்பாடு வடிவாக எழுதிக்கொள்ளணும். எல்லுடைய சமன்பாடு வலிமையாக்குறமா என்ன, அதாவது ஆரம்ப காலங்கள்ல வந்து தனியா நேர்கோடு ஒரு பாட்டா கேட்டவன், வட்டத்தை ஒரு பாட்டா கேட்டவன். இப்ப என்ன கேட்கிறான், நேர்கோடு மட்டும் வரக்கூடிய மாதிரி ஒரே கேள்வியா கேட்டுக்கொள்றான். அப்ப அப்படி நேர்கோடுல வர வேண்டிய பாட், அதாவது என்ன சொல்லப்படுது, இல்ல நேர்கோடுடைய சமன்பாடு என்றுதான் நீங்கள் மைனஸ் y1 இன்டு y1 என்றது என்ன, தரப்பட்ட அந்த புள்ளியினுடைய y கூறு உண்டு சமன் m இன்டு x மைனஸ் x1. x1 என்றது அதனுடைய x ஆள்கூறு, அந்த புள்ளி அதாவது அந்த நேர்கோடு செல்லக்கூடிய புள்ளியினுடைய ஆள்கூறு கூறுவோம். முடிஞ்சவரை சுருக்குவோம், ஒரு பக்கம் கொண்டு போவோம். அப்ப mx என்று வருக, இவர் இங்கால பக்கம் போனா மைனஸ் y என்று வருக, இவர் இங்கால பக்கம் போனா பிளஸ் 1 மைனஸ் 3m என்று வருக, இவர் சமன் 0 இருப்ப. அப்ப இவரான எவ்வாறான இருப்பார், இவருடைய எல்லினுடைய சமன்பாடாக இருப்பார். அப்ப எல் என்ற நேர்கோடு தான் சொன்னவன். அப்ப நான் என்ன செய்ய, இவர் தான் எல் என்ற நேர்கோடு. அப்ப சமன்பாடை நாங்கள் அதை குறிச்ச மாட்டோம். உதாரண கேள்விகள் என்ன செய்யணும், வலு நிதானமாக மெதுவாக நீட்டா செய்யணும், செய்தாத்தான் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம், 1 மைனஸ் 3m சமன் 0 இருப்பார். யார் இவர், எல் என்ற நேர்கோட்டினுடைய சமன்பாடு. அதே போல அடுத்த சொல்றான், புள்ளி ஏயினூடாக வட்டம் என்ற ஒரு வட்டத்தை தந்துட்டு இதுக்கு 2 தொடலிகள் இருக்குது என காட்டி அவற்றுக்கிடையே உள்ள கூர்ங்கோண இருகூடாக்கியே காண சொல்லுறான். அதாவது என்ன சொல்லப்படுது, இந்த வட்டம் ஒன்று தந்துட்டு இந்த வட்டமானது புள்ளி ஏ கூடாக போகக்கூடிய மாதிரி 2 எப்படியான வைக்கணுமா தொடலிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. எங்களுக்கு சாதாரணமாவே தெரியும், அதாவது ஒரு புள்ளியை தந்துட்டு அந்த புள்ளியில இருந்து கொண்டு ஜாதம் ஒரு வட்டத்துக்கு எத்து செய்யலாம், 2 தொடலிகள் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஜாதம் ஒரு புள்ளி, இப்ப இந்த புள்ளி இடங்கான 3,1 இந்த புள்ளியானது இந்த வட்டத்துக்கு என்ன செய்ய போகுது, இதுல இருந்து கொண்டு இதுல வரக்கூடிய மாதிரி 2 தொடலிகள் நாங்க வரைஞ்சுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் தான் வட்டத்தின சமன்பாடு வடிவத்தாரான் தானே என்ன சொல்லப்படுது, வட்ட விசான சமன்பாடாம். வட்ட விசின சமன்பாடு அவன் சொல்லப்படுது 5x வர்க்கம், அதே போல பிளஸ் 5y வர்க்கம், அதே போல மைனஸ் 10x, அதே போல பிளஸ் 10y, அதே போல பிளஸ் 6 சமன் 0 என்று தாரான். ஆனா எங்களுக்கு இவ்வாறுதான் வட்டத்தினுடைய சமன்பாடை வச்சிருப்போமோ, இவ்வாறு வச்சிருக்க மாட்டோம். அதாவது என்ன செய்வோம், அதாவது x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் என்ற பட்டெல்லாம் கொண்டு வருவோம். அப்ப முன்னுக்கு 5 இருக்கிறத நல்லது இல்லை. அப்ப என்ன செய்யணும், இந்த வட்டத்தினுடைய சமன்பாடு நாங்கள் முடிஞ்சவரை சுருக்குவோம். முடிஞ்சவரை சுருக்கினாத்தான் என்ன செய்யலாம், வட்டத்தினுடைய மையமும் காணலாம், அதே போல ஆரையும் கண்டுகொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம், ஃபுல்லா 5ஆல சுருக்குறேன். 5ஆல சுருக்கினா x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் வருவேன். அங்கால 5ஆல சுருக்கினா மைனஸ் 10x, அதே போல 5ஆல சுருக்கினோம்டா பிளஸ் 10y, அதே போல 5ஆல சுருக்கினோம்டா பிளஸ் 6/5 சமன் 0 என்று வருவேன். அப்ப வட்டம் மிஸ் வந்து நான் முடிஞ்சவரை சுருக்கி போட்டேன். அடுத்து என்ன செய்யலாம், இந்த வட்டத்தினுடைய மையமும் காணலாம், ஆரையும் காணலாம். பெரும்பாலான தேவை வரும். அப்ப கண்டு வைக்கிறேன், மையம் எவ்வாறு இருப்ப, அதாவது இங்க நாங்கள் பார்த்து இந்த எக்ஸால் கூறு என்ன செய்ய போகுது, அவருடைய குணகத்தை வந்து அரைவாசியாக்கி போட்டு குறிய மாற்றுவோம். அப்ப இவர் அரைவாசியாக்கினா -1, குறிய மாத்துறீங்கன்னா 1 வருங்க. இவர் அரைவாசியாக்கினா 1, எனவே இவற்றை குறிய மாத்துறீங்கன்னா -1 வருங்க. அப்ப இவர் என்னவாக இருப்பார், அந்த S1 என்ற வட்டத்தினுடைய மையமாக காணப்படும். அப்ப மையம் தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம், ஆரைய காணலாம். ஆரண்டு போடுங்கள், வர்க்க மூலத்துக்குள்ள அந்த மையத்தினுடைய எக்ஸால் கூறுண்ட வர்க்கம், எக்ஸால் கூறுண்டவாக இருப்பார் 1, எனவே 1 வர்க்கம் 1, இவற்ற வர்க்கம் திருப்பி 1 வருவார் மைனஸ், அதாவது எங்களுடைய சி, அதாவது பழமையாக எந்த ஒரு வட்ட சமன்பாடு நாங்கள் என்ன போட்டுக்கொள்வோம், x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c என்ற பட்டல போட்டுக்கொள்வோம். அங்க வார சி ஆக இருப்பார், சிக்கு பதிலா 6 போடலாம். அப்ப நாங்க முடிஞ்சவரை சுருக்குவோம். சுருக்கினா 2 மைனஸ் 6 எனவே சுருக்கினீங்க போது எங்களுக்கு வர்க்க மூலத்துக்கு 4 வருவார். எனவே வெளியில வரைக்க 2 வர்க்க மூலம் 5 வருக. இவரான எவ்வாறு இருப்பார், எங்களுடைய ஆரையாக இருப்பார். அப்ப நான் அவரை கொஞ்சம் குறிச்சுக்கோ, இவர மையம் வச்சுக்கோ. மையம் என்ன வந்தது, 1, -1 வந்தது. அதே போல எங்களுக்கான ஆறு என்ன வந்து வேண்டாம்,
10 வர்க்க மூலம் 5 வந்தது. எங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு வட்டத்தில் இருந்து கொண்டு தொடரைக்கு வரையப்படுற எவ்வாறு இருப்பார்? செங்கோணமாக இருப்பார். அப்ப செங்கோணம், அப்ப அது நல்லதா போயிட்டு ஏன் செங்கோணம் என்ற வழியா நாங்கள் செங்கோணம் என்ற தரவை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன, இவருடைய ஆர தெரியும், இவருடைய ஆர தெரியும். ஆர தெரிஞ்ச வழியா நாங்க செய்யலாம், இந்த ஆர தெரியும், இந்த புள்ளியில இருந்து இவருக்கு வரைய வேண்டிய தூரம் செங்குத்து தூரத்தை காணக்கூடியமா இருக்கும். அவர் எங்களுக்கு ஆரையாக இருப்பார். அதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு சமன்பாடு எடுக்கலாம். அவ முதலாவது நாங்க என்ன செய்ய வேண்டும்? முதலாவது வந்து இப்ப நான் இவரை M1 என்ற படுத்திறனா வச்சனால எங்களுக்கு A என்ற புள்ளி கூடாகவும் M1 என்ற படுத்திறனையும் உடைய நேர்கோட்டு என்ற சமன்பாடை காணுவேன். அதனால என்ன தெரியலாம், அவர் மேல தேரிலே இருக்கிற எம்மும் A என்ற புள்ளி கூடாக செல்லக்கூடிய சமன்பாடு எவ்வாறு தரப்படும்? அவன் ஏற்கனவே இவ்வாறு ஒரு கட்டளை வச்சிருக்கிறான். அப்ப நான் இங்க வந்து திருப்பி M1 வைக்காம M1 வச்சினான். M1 வச்சா அவருடைய சமன்பாடு என்ன இருப்ப? இவற்ற சமன்பாடானது எங்களுக்கு அதே மாதிரி கட்டளை என்ன செய்ய போகுது? M-க்கு பதிலா M1 கொடுத்து போடுவீங்க. அப்ப இவற்ற சமன்பாடு பாத்தீங்கன்னா M1x மைனஸ் y அதே போல பிளஸ் 1 மைனஸ் 3 மடங்கு M1 சமன் 0 என்று வருவேன். எல்லாம் M1 வச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் M1 தந்துட்டேன், அதனால நீங்க மாத்திக்கோங்க. ஓகே, அப்ப என்ன செய்யலாம்? அதாவது இந்த மையத்திலே இருந்து கொண்டு இவருக்கான சமன்பாடை போட்டுக்கொள்ளலாம். அதாவது மையத்திலே இருந்து கொண்டு அந்த நேர்கோட்டுக்கு வரையப்படுகிற செங்குத்து தூரமானது அவற்றை ஆரைக்கு சமனாக இருக்கும்னு சொல்லலாம். எனவே M1 இன்டு மையத்திலிருந்து வரைக்கும் என்ன 1 தர, அதே போல மைனஸ் அங்கால மைனஸ் 1 தருவேன். அதே போல செய்ய போற 1 மைனஸ் 3 M1 போடுவீங்க. அவற்றை மட்டானது அவருக்கு என்ன செய்வீங்க? வர்க்க மூலத்துக்கு x ஆல் உருண்ட குணகத்தின் வர்க்கம் பிளஸ் y ஆல் உருண்ட குணகத்தின் வர்க்கம் செங்குத்து தூரமானது M1 வர்க்கம் பிளஸ் 1 வருவார். அவர் யாருக்கு சமப்படுத்துவீங்க? அவருடைய ஆரைக்கு சமப்படுத்துவீங்க. ஆரைக்கு சமப்படுத்துவீங்க. அப்ப இதை சமப்படுத்தி முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். மட்டுக்குள்ள என்ன வருவார்? இங்க பிளஸ் 1 அங்க 1, எனவே 2 வருவேன். எனவே M1 இருந்து கொண்டு 3 M1 கழித்தீங்கன்னா 2 M1 ஆக வருவேன். இவருக்கு எங்களுக்கு வர்றத வர்க்க மூலத்துக்கு M1 வர்க்கம் பிளஸ் 1 இருக்கும். இவர் 2 வர்க்க மூலம் 5க்கு சமனாக இருப்பேன். உங்களுக்கு வர்க்க மூலம் மட்டும் இருக்கு, அவ்வளவு நல்லது இல்ல. அதனால நான் என்ன செய்யறேன்? 2 பக்கம் வர்க்கிறேன், 2 பக்கம் வர்க்கிக்கிறேன். அதே போல நான் என்ன ஒரு வேலையும் செய்து கொள்றேன். வேணுமாண்டா ஃபுல்லா 2 எடுத்து 2 ஆள் சுருக்கி கொள்றேன். 2 ஆள் சுருக்கியா சுகமா இருப்பேன். 2 ஆள் அடிக்க இங்க 1 வருவேன், இங்க 2 வருவேன், 1 வருவேன். அதற்கு பிறகு நான் வர்க்கிக்கிறேன். வர்க்கிக்க அதே போது இங்க இருக்கக்கூடிய 5 இங்க 5 வருவேன். வர்க்கிக்க 1 மைனஸ் M1 வர்க்கம் வருவேன். இவரை நாங்க வர்க்கிட்டா M வர்க்கம் பிளஸ் 1 வருவேன். முடிஞ்சவரை சுருக்குவோம். 5 தர இவர் 1 பிளஸ் M1 வர்க்கம், அதே போல இங்க மைனஸ் 2 M1 இங்க பக்கம் பிறக்க M1 வர்க்கம் பிளஸ் 1 ஆக வருவேன். அப்ப நாங்க இவரை முடிஞ்சவரை திருப்பி சுருக்கலாம். சுருக்க என்ன வருவேன்? அதாவது 4 M1 வர்க்கம், அதே போல இங்க பக்கம் பார்த்தோம்னா மைனஸ் 10 M1 அதே போல இங்க பக்கம் பார்த்தா 5ல 1 போனா பிளஸ் எத்தனை வருவேன்? 4 வருவேன். 7 பூஜ்ஜியமாக இருக்க ஃபுல்லா 2 ஆல சுருக்கலாம். அதாவது M1 வர்க்கம் மைனஸ் 5 M1 பிளஸ் 2 7 பூஜ்ஜியம். ஏதாவது காரணி இருக்கோண்டு பார்ப்போம். ஏதாவது காரணி இருக்கோண்டு காரணியை பாத்தீங்கன்னா அதாவது 2 M1 அதே போல M1 2 தர 1 போட்டுக்கொள்ளலாம். அங்க அளவுக்கு மைனஸ் வரணும். எனவே இங்க மைனஸ் போட்டதான் சரியா வருவேன். எனவே இந்த காரணி என்னவாக இருப்பேன்? 2 M1 மைனஸ் 1 அதே போல M1 மைனஸ் 2 ஆக இருப்பேன். 7 பூஜ்ஜியம். அப்ப என்ன செய்யலாம்? இவரை நீங்க விரிச்சு பாப்பீங்க. விரிச்சு பார்க்க 2 M1 வர்க்கம் கணக்கா வார, அதே போல இவரை பாத்தீங்கன்னா மைனஸ் M1 இங்க மைனஸ் 4 M1 கூட்டினால் மைனஸ் 5 M1 ஆக வர எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவரையும் பெருக்கினீங்கன்னா பிளஸ் 2 வருவேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? தொடர்ந்து சுருக்கலாம். 2 பேற்ற பெருக்கம் 0 மாட்டா நாங்கள் என்ன சொல்லிக் கொள்ளலாம்? ஒன்று இவர் 0 அல்லது அவர் 0 என்று சொல்லலாம். எனவே M1 வந்து என்னவாக இருப்ப? ஒன்று அரையாக இருப்ப அல்லது 2 ஆக இருப்ப. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே நாங்க என்ன சொன்னாங்க? A என்ற புள்ளி கூடாகவும் M என்ற படுத்திறனையும் உடையவாறு வட்டம் S-க்கு வரையப்படுகின்ற தொடரின் சமன்பாடை நான் கண்டு தொடர்படுத்தி சுருக்கினான். அப்ப நான் அவர் M1 பத்தி படுத்திறனை கண்டுறான். இப்ப எங்களுக்கு எத்தனை படுத்திறன் வருது? 2 படுத்திறன் வருது. எனவே என்ன அர்த்தம்? அதாவது A என்ற புள்ளி கூடாகவும் M1 என்ற படுத்திறனை உடையவாறும் வரையக்கூடிய நேர்கோடுகள் 2 இருக்கிறோம். அந்த 2 பேரும் எவ்வாறு இருக்கிறோம்? S1 என்ற வட்டத்துக்கு தொடலியாக இருக்கிறோம். எனவே நாங்க என்ன செய்யலாம்? நாங்க சொன்ன மைவாசனத்தை எழுதி கொள்ளுங்க. அவன் என்ன வசனம் சொன்னவன்? அதாவது புள்ளி A இலிருந்து அப்படி எழுதிங்க. புள்ளி A இலிருந்து வட்டம் S1க்கு வட்டம் S1 0க்கு 2 தொடலிகள் வரைய முடியும். 2 தொடலிகள் வரைய முடியும்.
இரண்டு தொடரிகள் வரையலாம் அவையெல்லாம் வேதவிலாக இருப்பினும் ஒன்று இவராக இருந்தா மற்றது அவராக இருப்பார். அவருக்கானே நாங்க படுத்திறன் வந்து ரெண்டு விதமான படுத்திறன் வரையினோம். எனவே ஒரு புள்ளி தெரியும். எனவே ரெண்டு விதமான நேர்கோடுகள் வரையலாம். அந்த நேர்கோடு ரெண்டு வெவ்வாறானாக்களா இருப்பினும் நாங்கள் வரைந்த வட்டத்துக்கு தொடலியாக இருப்பினும் அந்த புள்ளி கூட வச்சிடக்கூடியவாறு. எனவே என்ன செய்யலாம், வடிவா எழுதி கொண்டீங்கன்னாட்டா அதற்கான புள்ளிகள் வருவேன். அடுத்த வாடவன் என்ன சொல்றான்டா, அவற்றுக்கு இடையிலான கூர்கோணத்தை காண சொல்றான். அப்ப எங்களுக்கு தெரியும் ரெண்டு பேர்ட்ட படுத்திறன் எங்களுக்கு என்ன தரப்பட்டது, ஒன்று 2 என்று தந்தவன், மற்றது அரை என்று வந்தது. எங்களுக்கு சொல்லப்படுது அவைகளுக்கு இடையிலான கூர்கோணத்தை காண்க. கூர்கோணத்தை காண்க. ஏன் எங்களுக்கு தெரியும், அப்ப கட்டாய கூர்கோணமா தான் பெறப்போதாம். அப்ப என்ன செய்ய போகுது, இவற்றை படுத்திறன வந்து நான் வந்து இவரை வந்து நான் அரையன் எடுத்துக்கொள்றேன், இவரை வந்து நான் எடுத்துக்கொள்றேன். எண்மண் வந்து 2 எடுத்துட்டீங்க, மாறி எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவைகளுக்கு இடையிலான கூர்கோணத்தை காண சொல்றான். வேணுமண்டா இவர் கூர்கோணமா வருறாரு, இவர் கூர்கோணமா வருறாரு எனக்கு தெரியாது, படத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாது. நாங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வருவேன். எனவே என்ன செய்யலாம், அவரை நாங்கள் காண வேண்டும். என்னோட காணுவீங்கள் ரெண்டு பேருக்கு இடைப்பட்ட கோணம் நாங்க ஒரு அல்பாண்டு வச்சிருந்தா நாங்க என்ன செய்யலாம், tan அல்பா எழுதி அவற்றுக்கு இடையிலான கோணத்தை கண்டுகொள்ளலாம். அப்ப tan அல்பா என்னதுக்கு சமனா இருப்ப, மட்டு m1 மைனஸ் m2 1 பிளஸ் m1 into m2 சமனாக இருப்ப. அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். tan அல்பா 7 m1 க்கு பதிலாக என்ன செய்யறேன், நான் கூடின பெருமானத்தை எடுத்துக்கொள்றேன். அப்ப இவரை நான் m1 க்கு பதிலாக என்ன செய்யறேன், இவரை வந்து நான் 10 எடுத்துக்கொள்றேன். இவரை நான் m2 மாதிரி ஜோதிச்சு கொள்றேன். எனவே 10 மைனஸ் அரைக்கு 1 பிளஸ் 10 தர அரைன்னு போடுவீங்கள். முடிஞ்சவரை சுருக்குவோம். சுருக்கி நடக்க போகுது, மேல 3×10 வருவேன், கீழே சுருக்கினீங்கன்னா 10 வருவேன். எனவே மட்டுக்குள்ள 3×4 வருவேன். 3×4 ஒரு நேர் நம்பர். எனவே மட்ட அப்படியே விடுவீங்க. எனவே tan அல்பா எவ்வாறு வருவேன், எங்களுக்கு 3×4 வருவேன். அவன் கூர்கோணத்தை காண சொன்னவன் இது கூர்கோணமா இருக்கிறார் என்று சொல்லணும். கூர்கோணம் 90 குறுகிய பெருமானமாக வர வேண்டும். அப்ப நாங்க செய்யலாம், இவர் வந்து கிட்டத்தட்ட எவ்வாறு இருப்பேன், உங்களுக்கு ஒன்றையும் பார்க்கவே சின்னனாகத்தான் இருப்பேன். ஏன் 45 பார்க்க சின்னனாகத்தான் இருப்பேன். இவர் 4×4 பார்க்க சின்னனாகத்தான் இருப்பேன். அப்ப tan அல்பா வந்து எப்படியான இருப்பேன், எங்களுக்கு ஒன்றா tan 45 பார்க்க சின்னனாக இருப்பேன். எனவே அல்பா வந்து லெஸ் தென் 45. எனவே அல்பா ஆகிய அல்பாவா இருக்கும் tan இன்வர்ஸ் 3×4 என்றது ஒரு கூர்கோணமாக இருப்பேன். அப்ப கூர்கோணமாகத்தான் இருப்பேன். அவ கேட்டால் கூர்கோணத்தை காண சொல்லி கேட்டவன். அப்ப அவைகளுக்கு இடையிலான கூர்கோணம் எவ்வாறு போட்டுக் கொள்வீங்கள், அதாவது tan இன்வர்ஸ் 3×4 போட்டுக் கொள்கிறேன். அவைகளுக்கு இடையிலான கூர்கோணத்தை காண சொல்லி சொன்னவன் கூர்கோணத்தை கண்டிருக்கிறோம். அங்கால பார்ப்போம். வீக்கமடி ஆகியன இத்தொடலிகள் வட்டம் S1 தொடும் புள்ளிகள் எனவும். அப்ப என்ன சொல்லப்படுது, நாங்கள் எங்களுக்கு தெரியும் இந்த நேர்கோடுகளால் அவையில தொடினோம், அந்த தொடலிகளால் அவையில தொடினோம். அவன் சொல்றான் அந்த S17 பூஜ்ஜியம் என்ற வட்டத்தை வந்து வீக்கமடி ஆகிய தொடலிகள் வந்து தொடுவதா. அப்ப ஒரு ஆளை நான் B என்று எடுத்துக்கொள்றேன், மற்றால D என்று எடுத்துக்கொள்றேன். நீங்க மாறி எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு இதுவும் சொல்லல. அப்ப அவர் B இவர் D என்று சொல்லப்படுது. அதே போல C ஆனது S17 பூஜ்ஜியத்தில் மையம் எனவும் கொள்வோம். அவன் மையம் தான் பற்றுறாங்க. மையம் என்ன 1,-1 வந்தவர், அது அவன் C என்று சொல்றான். இது ஒரு தேவை வரப்போது பொருளுக்கு. அப்புறம் நான் அவரை C என்று குறிச்சு கொள்றேன். அப்ப இதை கொள்ள சொல்லி சொல்றான். அடுத்து சொல்றான் ABCD ஆகியன ஒரு வட்ட நாட்பக்கள் என்று காட்ட சொல்லி சொல்றான். வட்ட நாட்பக்கள் அப்ப என்ன செய்ய காட்டணும், வட்டத்தினுடைய நாட்பக்கள் காட்ட வேண்டும். அப்ப நீங்க பாப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இவரும் எவ்வாறானால் ரெண்டுமே வந்து தொடலிகள். எனவே இவர்ல இருந்து வரையக்கூடிய ஆள் வந்து இப்படியான இருப்ப, செங்குத்தா இருப்ப, இவரும் செங்குத்தாக இருப்ப. அப்ப அதை வச்சு கொண்டு கதைக்கலாம், ரெண்டு கதைப்பீங்க. ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும், அதாவது ABD அதே போல இவரும் 90 பாக, இவரும் 90 பாக சொல்லலாம். ABC ரெண்டு பேரும் எவ்வாறான ஆக்களா இருப்பினும் 90 பாகையாக இருப்பினவே மையத்திலே இருந்து ஒரு தொடலைக்கு வரையப்பட்ட கோணம் எவ்வாறாக இருப்பார், செங்கோணமாக இருப்பார். எனவே 90 பாக. எனவே ரெண்டு பேரை கூட்டவாறும் எவ்வாறான ஆளா இருப்பார், 180 பாகையாக இருப்பார். ABD அவரையும் அதே போல ADC அவளை கூட்டவாறு எவ்வாறான ஆக்களா இருப்பினும் 90 பாகையாக இருக்கிறோம். எங்களுக்கு சொன்னவனும் என்ன, இவர் 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 அவளா விட கூட்டவர் எவ்வாறான சொன்னவன் ஒரு வட்ட நாட்பக்கள் சொன்னவன். எங்களுக்கு தெரியும் 4 பேர் இருக்கிறவதான 4 கோணத்தை கூட்டவரை கொடுக்கவா இருக்கு. நாட்பக்கள் வந்து 370 பாகையா இருக்கும். ஆக கோணங்களின் கூட்டுத்தொகை. அதுவும் இவைகள் ரெண்டு பேர்ட்ட கூட்டுத்தொகை 180. நாங்க அதை சொல்லிக்கொள்ளலாம். அதாவது ABCD ஆனது ஒரு வட்ட நாட்பக்களாகும். அப்ப நாங்க அதை சொல்லிக்கலாம். ABCD ஆனது ஒரு வட்ட நாட்பக்களாகும். வட்ட நாட்பக்களாகும். அதைத்தான் நம்ம காட்ட சொல்லுவோம், வட்ட நாட்பக்களாகும். அதை விட நாங்க என்ன செய்யலாம், நாட்பக்களாகும் சொல்லலாம். அதே போல செய்யலாம். அதே போல நாங்க மிச்சமா இருக்கிறான்னு சொல்லிக்கலாம். இவரையும் கூட்ட வர வேணுமாண்டா அதே போல எழுதி தேவையண்டா BAD அதே போல A கோணத்தையும்
தேவையென்ற சீக்கோணத்தை கூட்ட வர்றவர் எவ்வாறான ஆளா இருப்ப உங்களுக்கு 180 பாகையாக இருப்ப. அவரை வரை கூட்ட வர்றவர் 180 பாகையாக இருப்ப. தேவையென்றா பாப்பம். அடுத்தவன் என்ன சொல்றாருண்டா ABCD ஆகிய புள்ளிகளுக்கூடாக செல்லும் வட்டத்தினுடைய சமன்பாடை காண சொல்றான். அதாவது என்ன, இந்த வட்டத்தினுடைய சமன்பாடை காணட்டுமா, இந்த 3 புள்ளிகளுக்கூடாக போற மாதிரி ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடை காணட்டுமா, இந்த 4 புள்ளிகளுக்கூடாக போற மாதிரி ஒரு வட்டத்தினுடைய சமன்பாடை காணு. அதாவது A கால, அதே போல B கால, அதே போல C என்ற மையத்துக்கால, அதே போல D என்ற வெற்ற புள்ளி கூடாக செல்றேன்னு செய்ய போகுது உங்களுடைய சமன்பாடை காண சொல்றான். ஆனா எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும், இவர் 90 தெரியும், இவரும் 90 காட்டி போட்டோம். அப்ப இதை வச்சு கொண்டு ஒன்று கதைக்கலாம். என்ன தெரியும் எங்களுக்கு தெரியும், அரைவட்ட கோணம் செங்கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். அதை வச்சு கொண்டு ஒன்று கதைக்கலாம். என்ன கதைப்பீங்க சொல்லுங்க அப்ப. அதாவது பாருங்க, இங்க இருந்து கொண்டு போராடும் உங்களுக்கு 90 வருது, இவர்ல இருந்து கொண்டு வரைய போற செங்குத்து தூரம் தான் 90 வருது. எனவே இவர் எவ்வாறு நாளா இருப்ப, இவர் வந்து ஏசி என்றது வந்து ஒரு விட்டமாக இருப்ப. ஏசி என்றது விட்டமாக இருந்தா தான் A என்ற புள்ளிக்கும் C என்ற புள்ளியில இருந்து ஒரு வட்டத்துக்கு வரையப்படுகிற இது வந்து நாளா இருப்ப எங்களுக்கு 90 பாகையாக வருவ. அப்ப நாங்க அதை வச்சு கொண்டே சொல்லலாம். என்ன செய்யலாம், அதாவது ஏசி ஆனது நாளா இருப்ப ஒரு விட்டம் என்று சொல்லலாம். ஏசி என்றது ஒரு விட்டம். அப்ப கேள்வி முடிச்சு, ஏசி என்றது விட்டம் என்று தெரியும், ஏசி என்ற புள்ளிகள் என்ற ஆள்கூறுகள் தெரியும். அப்ப நாங்கள் அதுல இருந்து என்ன செய்யலாம், வட்டத்தினுடைய சமன்பாடை காணலாம். ஏற்கனவே S1 என்ற வட்டம் என்று சொல்லியிருந்தவன், அப்ப நான் என்ன செய்ய போறேன், இனி காணப்போற வட்டத்தை வந்து S2 என்று வச்சுக்கிறோம். S2 என்ற வட்டம் எவ்வாறான வட்டமாக இருப்ப, A, B, C, D ஆகிய புள்ளிகளுக்கூடாக செல்லக்கூடிய வட்டமாக இருப்ப. அப்ப எங்களுக்கு இந்த புள்ளியும் தெரியும், இந்த புள்ளியும் தெரியும், அதாவது விட்டம் தெரியும். எனவே விட்டத்துக்கால போகிற வட்டம் என்னதான் காணப்படும், X மைனஸ் X1க்கு பதிலாக 3, அதே போல X மைனஸ் மற்ற ஆள்கூறு X ஆள்கூறு 1 பிளஸ் அதே போல y மைனஸ் y1க்கு பதிலாக 1, அதே போல y மைனஸ் இங்கால பக்கம் இருக்கக்கூடிய y மைனஸுக்கு பதிலாக -1. எனவே இங்கால படம் கொண்டா 0 சுருக்கிறீங்க. யாரு ஏசியினை விட்டமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு வருக. அப்ப நாங்க சுருக்கினா x வர்க்கம், இவரை சுருக்கிறீங்கன்னா -4x + 3 வருக. அதே போல இவரை சுருக்கினா y வர்க்கம், இவரை சுருக்கிறீங்கன்னா போது வையில இவர் வர மாட்டேன். அதே போல இங்கால பக்கம் சுருக்கினா -1 = 0. அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்கலாம். x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் -4x + 10 = 0 வருவார். யார் வருவார், A, B, C, D ஆகிய புள்ளிகளுக்கூடாக செல்லக்கூடிய வட்டத்தினுடைய சமன்பாடு வருவார். அப்ப வடிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இவர் 90, இவர் 90, அரைவட்ட கோணம் செங்கோணம். எனவே ஏசி வந்து விட்டமட்டு பிடிச்சாதான் செய்யலாம். என்ன செய்யலாம், அதுல இருந்து கொண்டு அவைகளுக்கூடாக போகக்கூடிய வட்டத்தினுடைய சமன்பாடு வடிவாக கண்டுகொள்ளலாம். அடுத்தவன் என்ன சொல்றான்டா, அப்ப உங்களுக்கு இப்ப என்ன செய்ய போகுது, இவற்ற சமன்பாடு நாம் வந்து என்ன வச்சினான், S2 கொண்டு வச்சினான், அவரை வந்து S1 வச்சினான். ஓகே, அடுத்து சொல்லப்படுது தொடுகை நான் BD சமன்பாடை காண சொல்றான். தொடுகை நான் BD சமன்பாடை காண சொல்றான். அதாவது 2 வட்டம், அதாவது S1 S2 வட்டம் என்ன செய்யணும், இப்படியே வெட்டினா. எனவே BD சமன்பாடு செய்ய போகுது, ரெண்டுலயுமே இருக்கிற. எனவே நாங்கள் வடிவா காணலாம். அப்ப தொடுகை நான் BD சமன்பாடு என்ன காணப்படும், தொடுகை நான் BD சமன்பாடு நீங்க எந்த காணுவீங்க, BD சமன்பாடு S1 - S2 ஆல் தரப்படும். 2 வட்டத்துல இது கழிச்சீங்கன்னா அவர் நான் எவ்வாறு இருப்பார், தொடுகை நான் BD சமன்பாடாக இருப்பார். அவரைத்தான் காண சொல்ல மாட்டேன். அவர் என்ன தரப்படும், S1 - S2 0 தரப்படும். எனவே நீங்க செய்யலாம், S1 சமன்பாடை கண்டு வச்சிருப்பீங்களோ. எனவே S1 சமன்பாடு இவ்வாறு தரப்படுவேன். அப்ப நான் போட்ட என்ன வருவேன், அதாவது x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம், அதே போல இங்க -10x, அதே போல அங்க பாத்தீங்கன்னா +10y, அதே போல அங்கால பாத்தீங்கன்னா 6 அவர்ல இருந்து கொண்டு S2 வட்டத்தை கழிப்பீங்க. S2 வட்டம் இப்ப நீங்க கட்ட வட்டம் x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம், அதே போல -4x, அதே போல +10 = 0. அப்ப நாங்க இத தொடர்ந்து சுருக்குவோம். என்ன செய்ய போகுது, x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் எல்லாம் போடுவேன். நல்லா இங்கால பக்கம் பாக்க 4xல 2x போச்சுண்டா 10x ஆக வருங்க. ஓகே, நல்லா. அதே போல y ஆக்கள் இல்ல, எனவே இங்கால பக்கம் வரப்போது 2y ஆக வருங்க. ஓகே, நல்லா. அதே போல பாத்தீங்கன்னா இவர் 6 × 5, அவர்ல இருந்து கொண்டு 2 கழிச்சீங்கன்னா இவரை வேண்டா 10 × 5 போடலாம். கழிச்சா வந்து -4 × 5 வருவேன். -4 × 5 வருவேன். ஓகே, நல்லா. அப்படி செய்யலாம். இவரை நாங்கள் முடிஞ்சவரை சுருக்க பார்ப்போம். முடிஞ்சவரை என்ன சுருக்கலாம், வேண்டா ஃபுல்லாவே 2 ஆல் சுருக்கிறீங்கடா. x + y -2 வந்து என்ன திட்டமா இருப்ப, பூச்சி திட்டமா இருப்ப. அப்ப இவ்வாறு விட்டீங்களாண்டாவே சரி. அப்படி இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், வேணுமெண்டா ஒரு நேர்கோட்டு இந்த சமன்பாட்டு கேட்ட மாதிரி ஃபுல்லா 5 ஆல் பிடிக்கிறீங்களாண்டாலும் ஓகே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் வந்து 0 இருப்ப. அப்ப இவர 4 இருப்ப, இதனுடைய BD சமன்பாடாக இருப்ப. BD சமன்பாடு போட்டுக்கொள்ளலாம். அடுத்த பாட்டு அவன் என்ன சொல்றான்டா, அப்ப இப்ப உங்களுக்கு என்னென்ன தரவுகள் தெரியப்பட்டிருக்கு, இப்ப நாங்க வடிவாளோட அண்ணளா பார்த்தா தான் விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நாங்கள் வந்து
இவர் வந்து ஆரம்பத்துல வந்தவன் S1 என்ற வட்ட சமன்பாடு தந்தவன் அதை வச்சுக்கிறாங்க. அதே போல இவர் காந்தாம் பற்றினான் S2 சமன் 0 வச்சான். அதாவது ABCD ஆகிய புள்ளிகளுக்கு கூடாக செல்லப்படுகின்ற சமன்பாடு நான் வச்சனான். அடுத்த வாட்டவன் என்ன சொன்னவன் BD இரண்டு தொடுநாளுடைய சமன்பாடை காண சொல்லி சொன்னவன். எனவே இவரை நாங்க கண்டுட்டோம். அவருடைய சமன்பாடு இப்ப உங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? இவர் அது தெரியும். அவருடைய சமன்பாடு இவருக்கு சும்மா நோட் பண்ணி வச்சா நல்ல பேர் 5x + 5y. அதே போல -10 7 0 ஓகே. இப்ப அவன் என்ன சொல்றான்டா உங்களுக்கு B ஆகிய புள்ளிகளுக்கு கூடாக செல்வதும் அதே போல S1 0 ஆகிய வட்டத்தை நிமிர்கோணமுடையாக இடைவெட்டதுமான வட்ட சமன்பாடை காணட்டுமா? அப்படி நீ காண போற வட்டத்தை வந்து நான் S3 என்று வைக்கிறேன். S1 S2 நான் வச்சிட்டேன். S2 சொல்றேன் நான் தான் வச்சேன். S2 யார வச்சேன்? ABCD ஆகிய புள்ளிகளுக்கு கூடாக செல்ற வட்டம் என்று வச்சேன். இப்ப அவன் B ஆகிய புள்ளிகளுக்கு கூடாக செல்வதும் அப்ப அந்த B எங்க இருக்கிறாரு போய் பார்க்கிறேன். இங்க இருக்கிறேன். அப்ப அதை வச்சுக்கொண்டு நான் சொல்லலாம் B போகணும். போகணும். அப்ப நான் அவருக்கு சும்மா ஒரு வட்டமா பாத்துக்கிறோம். B போகணும். கட்டாயம் செய்ய போகுது. இவருக்காலையும் போகணும். அவர் எங்க இருக்கிற B ஆகிய புள்ளிகள் எங்களுக்கு S1 என்ற வட்டத்திலான் இருக்கிற. அவ மறைமுகமா அதை வச்சுக்கொண்டு நான் சொல்லலாம் S1 காலையும் போகணும். அதே போல B காலையும் போகணும். S1 BD இருக்கிற. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? அதை வச்சுக்கொண்டு நாங்க காணலாம் S3 சமன்பாடு. நான் காண போறது S3 சமன்பாடு தான். அப்ப நாங்க செய்ய போறோம். அப்ப காண வேண்டிய சமன்பாடு என்ன? அப்ப நாங்க இப்படி போடுகிறோம். என்ன போடுவீங்க? B கூடாக போற சமன்பாடை காணலாம். B கூடாக போற சமன்பாடு அவருக்கு என்ன சமன்பாடுகள் இருக்கிற? அவரை கிட்டத்தட்ட பார்த்த மாட்டேன். அவர் என்ன சொல்ற? S1 என்ற வட்டத்துக்காலையும் போகணும். அதே போல BD என்ற கோட்டுக்காலையும் போகணும். BD என்ற கோடுல BD இருக்கிற B ஆகிய புள்ளிகள் BD என்ற கோட்டுல இருக்கலாம். அப்ப இந்த கோட்டுகளுக்காலையும் போகணும். இந்த புள்ளிக்காலையும் போகணும். இந்த புள்ளிக்காலையும் போகக்கூடிய நேர்கோட்டு சமன்பாடு என்ன தரப்படும்? எங்களுக்கு S1 + λ மடங்கு அவருடைய BD தரப்படும். 7 இருக்குமே. இந்த கோடுகளுக்கு கூட செல்ல B ஆகிய புள்ளிகளுக்கு கூடாகவும் அதாவது S1 என்ற புள்ளியில் இருக்கக்கூடிய புள்ளிகளுக்காக போகிற. எனவே அவர்களுக்கான தரப்படும் நான் கீறப்புற சமன்பாடு இருப்ப S1 + λ மடங்கு BD 7 இருப்பேன். அதாவது நோமலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் சொல்ல S + λ மடங்கு L 7 என்ற நேர்கோடுகளுக்கு கூட செல்கிற சமன்பாடாக இருப்பேன். அவ்வளவு விஷயம். அவனை செய்யலாம் S1க்கு பதிலாக தெரியும் கண்டு வச்சுக்கலாம் x வர்க்கம் + y வர்க்கம். அதே போல -10x. அதே போல இங்கல பக்கம் பாத்தீங்கன்னா +10y. அங்கல பக்கம் பாத்தீங்கன்னா +6 வருங்க. அதே போல λ மடங்கு BD இந்த சமன்பாடு கணக்கா கேட்டவன் என்ன? அதாவது 5x + 5y -10 0 வருங்க. அப்ப நாங்கள் இவர் என்ன செய்யலாம்? λ சார்பில் எடுத்து வைக்கலாம். என்ன ஒரு தரவும் தந்தவன் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு கூடாகவும் போக வேண்டும். அதே போல S1 நிமிர்கோண முறையாகவும் இடைவெட்ட வேண்டும். இவரை நான் கணக்காக வைக்கிறேன். இவரை நான் வந்து S3 என்று வைக்கிறேன். எழுத சுகத்துக்காக S3 என்ற சமன்பாடு தான் காணக்கூடிய வட்ட சமன்பாடுகள். முடிஞ்சவரை சுருக்கினா S3 என்ன வருவேன்? அதாவது x வர்க்கம் + y வர்க்கம். அதே போல இங்கால x உண்டாக்குவோம். x உண்டாக்கின்னு அதாவது 5 λ - 2 மடங்கு x என்று வருவேன். அதே போல பிளஸ் இவரை சுருக்கினா 5 λ + 2 மடங்கு y என்று வருவேன். ஓகே நல்லா. அதே போல இவரை சுருக்கினா 6 - 5 -10 λ 0 என்று வருவேன். அப்ப இவரை நானாக இருப்ப எங்களுடைய S3 என்ற சமன்பாடாக இருப்ப. அப்ப இவரைத்தான் கேட்டவன் S3 காண வேண்டும். அதுக்கு என்ன ஒரு தரவன் வந்தவன்? அதாவது எங்களுக்கு தெரியும் S1 என்ற வட்ட சமன்பாடும் இப்ப நாங்க காண போற S3 என்ற வட்டமும் எவ்வாறு இருக்கிறாரா? கொண்டு நிமிர்கோண முடியாக இடைவெட்டுகிற. அப்ப நாங்க அதை வச்சுக்கொண்டு ஒரு சமன்பாடு போடலாம். என்ன? S1 நிமிர்கோண முடியாக இடைவெட்டும் S3. எங்களுக்கு தெரியும் ரெண்டு வட்டங்கள் கொண்டு நிமிர்கோண முடியாக இடைவெட்டினா எங்களுக்கு என்ன சமன்பாடு? 2G1 G2 + 10F1 F2 வந்து யாருக்கு சமனாக இருப்பார்? C1 + C2 க்கு சமனாக இருப்பார். பழமையான ரெண்டு சமன்பாடுகளான x வர்க்கம் + y வர்க்கம் + 2G1x + 2F1 y + C1 0 ஆகவும் அதே போல மற்ற வட்டம் எவ்வாறு இருக்கணும்? 10x வர்க்கம் + y வர்க்கம் 2G2x + 2F2 y + C2 ஆக இருந்தா அப்ப நிமிர்கோண முறையாக இடவெட்டி சென்றா இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப அதே மாதிரி செய்யலாம். இவருக்கு போடுவோம். இவருக்கு என்ன செய்வீங்க? அதாவது S1 என்ற வட்டம் உங்களுக்கு தெரியும். S1 என்ற வட்டத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி போடுவீங்க. அப்ப என்ன செய்யலாம்? இவர் நீங்க வெளியும் காட்டலாம். 2G1 G2 + 10F1 F2 7 C1 + C2 போடலாம். அதுல நீங்க எழுதாம நேரடியா போடாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப இதற்கு பதிலாக செய்யலாம் 2 மடங்கு G1க்கு பதிலாக சொல்லப்படுது. அதாவது மேம்படியில் இருக்கக்கூடிய 10Gx. அப்ப என்ன? G1 என்றால் இவர 2ஆல சுருக்கி போடுவீங்க. குறியலும் மாதத்துல 2ஆல சுருக்கினா -1 எடுவீங்க. அதே போல இவரை நீங்க 2ஆல சுருக்கினா 5 λ - 10க்கு 10 எடுவீங்க.
அதே போல பிளஸ் 2 மடங்கு f1க்கு பதிலா என்ன செய்யலாம், இவரை நீங்க 2ஆல பிரிச்சு போடுங்க. y-னுடைய ஆர்குற 2ஆல பிரிச்சா 1 வருது. அதே போல இவரை நீங்க 2ஆல பிரிச்சீங்கன்னா 5 lambda பிளஸ் 10 10 வருது. இவர் யாருக்கு சமனாக இருப்ப, இதனுடைய C1 பிளஸ் C2க்கு சமனாக இருப்ப. C1ன்றது 6/5 பிளஸ் C2ன்றது எவ்வாறு இருப்ப, 6/5 மைனஸ் 10 lambdaக்கு சமனாக இருப்ப. அப்ப இவர் அங்க சுருக்கின ஆர் வருவ, லம்டா வருவ. லம்டா வந்தா என்னத்தை காணலாம், எங்களுடைய S3 காணலாம். அவ்வளவுதான் கேட்ட கேள்வியாக இருக்கு. அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். சுருக்கியாக இவர் இல்லாம போடுவார் நல்லம். அதே போல இவரை சுருக்கினா 10 மைனஸ் 5 லம்டாவாக வருவ. இவர் இல்லாம போடுவார், சுருக்கினா 5 லம்டா பிளஸ் 2 ஆக வருவ நல்லம். அதே போல இங்கால சுருக்கினா இவர் சுருக்கிய என்ன வர போற மேல 12/5 ஆக வருவ. ஓகே, 12/5 மைனஸ் 10 லம்டாவாக இருப்பேன். அப்ப நாங்க தொடர்ந்து சுருக்குவோம். இவர் இல்லாம போடுவார் நல்லம். அவர் இங்கால பக்கம் பிறகு 2 லம்டா வந்து என்னதுக்கு சமனாக இருப்ப, 12/5 மைனஸ் அங்க 4 ஆக இருப்ப. அப்ப நாங்க இவரை என்ன கொஞ்சம் சுருக்கலாம், சுருக்கினா 12 மைனஸ் 20 எவ்வளவாக இருக்கும், மைனஸ் 8/5 ஆக இருப்ப. இவரை நாங்க சுருக்கிறா மைனஸ் 4/5 ஆக இருக்கும். அப்ப நீங்க முடிஞ்சவரை சுருக்குவீங்க, லம்டான பெருமானம் கண்டிருப்பீங்க. அப்ப லம்டான பெருமானத்தை கண்டமாண்டா நாங்க என்ன செய்யலாம், அதாவது எங்களுக்கு தெரியும், B, D ஆகிய புள்ளிகளுக்கு கூடாகவும் S1 நிமிர்கோண முறையாக இடைவெட்டுவதுமான சமன்பாடு S3 கண்டு கொள்ளலாம். அப்ப லம்டா சமன் 4/5 இருக்கீங்க. இதுல ஒன்றது போட்டீங்கன்னா உங்களுக்கு யார் வருவ, எங்களுடைய S3 வருவ. அதாவது x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம். அதே போல இங்கால பக்கமா இருக்கிற பிளஸ், அதே போல அங்கால பக்கம் பாத்தீங்களா லம்டாக்கு பதிலா போடணும். எனவே 5 லம்டாக்கு பதிலா sin4, sin4 sin2 sin6x என்று வருவ நல்லம். அதே போல 5 லம்டாக்கு பதிலா sin4, எனவே இவரை சுருக்கிறீங்கன்னா sin2 y என்று வருவ. அதே போல இங்கால பக்கம் பாத்தீங்களா என்ன செய்யலாம், பிளஸ் 6/5 அதே போல மைனஸ் 2 மடங்கு இவ 2 பாக்க என்ன செய்ய போகுது, அதாவது மைனஸ் 2 தர அங்கால பக்கம் பாக்க 8/5 வருவேன். இவர் யாருக்கு சமனாக இருப்ப, எங்களுடைய பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருப்ப. இவரான் வட்டம் S3 காணப்படுவேன். இவரை நாங்க முடிஞ்சவரை சுருக்குவோம். அதாவது x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் மைனஸ் 6x மைனஸ் 2y இவரை சுருக்கினா பிளஸ் 14/5 வருது. எனவே கேட்ட கேள்வி என்ன, அது வீக்கமடி ஆகிய புள்ளிகளுக்கு கூடாகவும் அதே போல S1 சமன் 0 என்ற வட்டத்தினை நிமிர்கோண முறையாகவும் இடைவெட்டுகின்ற வட்ட சமன்பாடு கேட்டவன், அவரைத்தான் நாங்கள் S3 என்று வச்சினாங்க, அவரையும் கண்டிருக்கிறோம். அப்ப உலாந்தான் கேட்கப்பட்ட 16வது கேள்வியாகும். மிகவும் இலகுவான கேள்வி, வளமையான கேள்வி மாதிரி வெயிட் குறைஞ்ச கேள்வியா தான் இருக்குது. அப்ப வடிவாக செய்து கொள்ளலாம். அடுத்த நாங்கள் 17வது கேள்வி பார்ப்போம்.